டிபிகே அகாடமி சார்பாக அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையிலேருந்து வந்திருக்க ஒரு சூப்பரான ஜாப் ஆஃபர் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற அப்டேஷன் எல்லாம் உங்களுக்கு புரியும். ஸோ நம்ம சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறவங்க தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் அழுத்தி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அந்த டெய்லி அப்டேஷன் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தமிழக ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறை அதுலேருந்து வந்திருக்க ஒரு சூப்பரான ஜாப் பார்த்தோன்னா, எந்த மாவட்டத்துக்கு போனால் தருமபுரி மாவட்டம். ஸோ ஒரு 1 வீக் முன்னாடி பார்த்தீங்கன்னா 27/12/2023 லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா, அதாவது டிசம்பர் எண்டில் வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்தது. அது வந்து பார்த்திங்கன்னா அதே தருமபுரி மாவட்டம், ஆனால் பாலக்கோடு ஊராட்சி ஒன்றியத்துக்கு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தோன்னா பாப்பிராப்பட்டி ஊராட்சி ஒன்றியத்தில் வந்து ஒரே ஒரு வேக்கன்சி, அதாவது என்னென்னா இரவு காவலருக்கான பணியிடம் வந்து இப்போ வந்து நிரப்பப்பட உள்ளது. ஸோ இதற்கான தகுதியான அந்த விண்ணப்பங்கள் எப்போ வந்து வரவேற்கப்படுதுன்னா 5/1/2024 லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 19/1/2024 வரைக்கும் நீங்கள் அலுவலக வேலை நாட்கள், அதாவது காலையில் 10 மணிலேருந்து சாயந்தரம் வந்து ஈவினிங் 5:45 வரைக்கும் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லைனா வந்து நீங்கள் தபால் மூலமாகவும் வந்து அந்த ஊராட்சி ஒன்றிய அலுவலக அந்த முகவரிக்கு வந்து நீங்கள் வந்து அனுப்பலாம். ஸோ பதவியின் பெயர் பார்த்தீங்கன்னா இரவு காவலர். இதுக்கு மாத சம்பளம் பார்த்தீங்கன்னா 17,700 50,000 வரைக்கும் கிடைக்க சான்சஸ் இருக்குது. அதாவது சம்பளப்படி 1 லெவல் படி. வயது பார்த்தீங்கன்னா 1/7/2023 18 வயது கண்டிப்பாக பூர்த்தி இருந்திருக்க வேண்டும். அதிகபட்ச வயது வரம்பு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க, கீழே செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த அரசாணைப்படி 91, ஸோ இந்த மனித வள துறை, அப்புறம் வந்து அரசாணை நிலை 1, அதே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் SC ST MBC இவங்களுக்கு வந்து வயது வரம்பு உச்ச வரம்பு வந்து தளர்த்திருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வந்து OCக்கு 2 ஆண்டுகளும், BC MBC DC இவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா இவங்களுக்குமே உச்ச வரம்பு 2 ஆண்டுகளும், SC ST இவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா வயது உச்ச வரம்பு அவங்க அதாவது 37 வயது வரை, அதாவது BC MBC வந்து 34 வயதும், OCக்கு மட்டும் 32 வயது அதிகபட்ச வயது வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். மொத்த காலிப்படைனா பார்த்தா ஒன்று தான். இன்னர் சுழற்சி முறையில் தான் நிரப்ப போகிறாங்க. இதுக்கு என்ன சார் கல்வி தகுதினா, உங்களுக்கு நல்லா தெரியும், இரவு காவலர்னால் பெருசாக ஒன்றும் படிப்பு கிடையாது. ஸோ அவங்களுக்கு வந்து தமிழில் வந்து நன்றாக எழுத படிக்க தெரிஞ்சுதான் போதும்னு சொல்கிறாங்க. விண்ணப்ப படிவம் பார்த்தீங்கன்னா இந்த தர்மபுரி.tn.nic இந்த இணையதளத்தில் இருக்குது. ஸோ நான் வந்து உங்களுக்கு அந்த டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், நீங்கள் அதில் போய் டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து அதை ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த 19/1/2024 பிற்பகல் 5:45 மணிக்குள் நீங்கள் வந்து அதுக்கு அனுப்பணும். ஸோ நிபந்தனைகள் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, தகுதி உள்ள விண்ணப்பதாரர்கள் தங்களது விண்ணப்பத்தினை அதாவது இந்த இணையதளத்தில் போய் இதை பதிவிறக்கம் செஞ்சு நீங்கள் என்ன பண்ணலான்னா, இதை வந்து படிவத்தினை பூர்த்தி செய்து வந்து பார்த்தீங்கன்னா தபால் மூலமாக அனுப்பலாம். இல்லை இணையதளத்தில் பதிவிறக்கப்பட்டிருந்த விண்ணப்பத்தை வந்து 5/1/2024 முதல் 19/1/2024 வரை அலுவலக வேலை நாட்களில் வந்து அவங்க வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. காலையில் 10லேருந்து சாயந்தரம் வந்து 5:45 வரைக்கும் நீங்கள் வந்து அதாவது அந்த ஊராட்சி ஒன்றிய பாப்பிராப்பட்டி என்ற ஒரு முகவரி நேரிலோ அல்லது தபால் மூலமாக நீங்கள் அனுப்பலாம். இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்யப்பட்ட அந்த விண்ணப்பங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக பூர்த்தி செய்யப்பட வேண்டும். ஸோ இதில் ஏதாவது கல்வி, வயது, இது இன சுழற்சி இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அதாவது அவங்க வந்து ஐடென்டிஃபிகேஷன் அதெல்லாம் ஏதாவது வந்து பார்த்தாங்கன்னா, ஃபைன் பண்ணாங்கன்னா அது வந்து அந்த விண்ணப்ப பணி வந்து நிராகரிக்கப்படும். தகுதியுள்ள விண்ணப்பதாரர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஷார்ட் லிஸ்ட் பண்ணி நேர்காணலுக்கு வந்து கால் லெட்டர் வந்து நம்ம கொடுத்துருக்க அதாவது வந்து பார்த்திங்கன்னா மின்னஞ்சலுக்கு, அதாவது என்னென்னா இமெயில் அட்ரஸ்க்கு வந்து அனுப்பி வைக்கப்படும். தகுதி இல்லாத விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. காலதாமதமாக போகக்கூடிய விண்ணப்பங்களும் பார்த்திங்கன்னா எக்காரணத்தை கொண்டும் பரிசீலிக்கப்படாது. எந்த ஒரு விண்ணப்பத்தையும் நிராகரிக்கும் அதிகாரம் வந்து அந்த நிர்வாகத்திற்கு உண்டுன்னு சொல்லி கொடுத்து அந்த ஆணையாளர் ஊராட்சி ஒன்றியம் பாப்பிராப்பட்டின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். ஸோ நம்ம அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.